الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين نحمده على ما قضى ونشكره على ما أعطى له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا صدق الله العظيم عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم وكل رحم آتية يوم القيامة صاحبها تشهد له بصلة إن كان وصلها وعليه بقطيعة إن كان قطعها رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான அடியார்களுக்கு இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல வழிகாட்டுதல்களை பல ஒழுங்குமுறைகளை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த வகையில மனிதனுடைய வாழ்க்கையில இந்த காலத்தை பொறுத்த மட்டும் மனிதன் பல பிரச்சனைகளுக்கு பல சோதனைகளுக்கு பல முசீபாத்துகளுக்கு அவன் முகம் கொடுத்தவனாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சோதனைகளுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணத்தை இஸ்லாம் விளங்கப்படுத்துது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, பயங்கரமான சோதனைகள், பயங்கரமான முசீபாத்துகள், உள்ளத்துல ஏற்படக்கூடிய சஞ்சலங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையில தொடர்பு பட்ட பயங்கரமான ஒரு பாவம் தான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய சோதனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமையக்கூடிய ஒரு பாவம் தான் உறவு முறைகளுடைய விஷயத்துல துண்டிச்சு வாழ்றது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையுடைய சோதனைகளுக்கு பல காரணங்களை வாழ்க்கையில தேடுறான். சில மக்கள் வந்து பேசுறாங்க, எப்படி எங்கட வாழ்க்கையில சோதனை, யாரு சரி சூனியம் செஞ்சிட்டாங்களா, யாரு சரி செய்வினை செஞ்சிட்டாங்களா, கண்ணூர் பட்டுட்டா, பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா மிக முக்கியமான ஒரு காரணம், எங்கட வாழ்க்கையில இன பந்துக்களோட எங்கட உறவுகளோட நாங்க பேணக்கூடிய உறவு முறைகள் நாங்க எப்படி பேணி கொண்டிருக்கிறோம், ஒழுங்கான முறையில பேணலையா, இத கொண்டும் வாழ்க்கையில அல்லாஹ் பயங்கரமான சோதனைகளை தருவான் என்றதுல சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் தந்திக்கக்கூடிய பெரிய நிஅமத் சொந்த பந்தங்கள், உறவு முறைகள். இந்த காலத்துல கொஞ்சம் கேட்கலும் பாக்கலும் எவ்வளோ மனிதர்கள் சொந்த பந்தங்கள் இல்லாம உலகத்துல படக்கூடிய பாடு. ஒரு நல்ல விஷயங்களுக்கு கூட யாரும் இல்ல, ஒரு கெட்ட விடயம், ஒரு ஜனாதா நடந்து சென்றாலும் தலை போடுறதுக்கு கூட ஒரு சொந்த பந்தம் இல்ல, யாரும் இல்ல, கேட்க இல்ல, பார்க்க இல்ல, உறவு முறைகள் இல்லாம எவ்வளவு பேர் அனாதைகளாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெயர் சொல்ல ஒரு சொந்தம் இல்ல, உடன் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது, யாரும் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு எவ்வளவு உறவு முறைகள் அல்லாஹு தஆலா காலடியில கொண்டு வந்து தந்தாலும் வாழ தெரியாத ஒரு சமூகமாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உறவு முறைகளை பத்தி சொல்லக்கூடிய நேரம் முஃமின்களுடைய அடையாளத்தோட இந்த உறவு முறைகளை தொடர்பு படுத்துறான். வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஏவி இருக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் எதை சேர்த்து கொள்ளுமாறு சொல்றானோ, தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, உறவு முறைகளை சேர்க்க அல்லாஹ் சொல்லிக்கிறானே அத அவங்க சேர்ந்து நடக்கிறது மட்டுமல்ல, வயக்ஷவுன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப். அவங்க அல்லாஹ்வையும் பயப்படுவாங்க, கியாமத்துடைய நாள் கேள்வி கணக்கையும் அவங்க பயப்படுவாங்க. இது முஃமின்களுடைய தன்மையில் உண்டு, உறவு முறைகளை சேர்ந்து வாழுவாங்க. சில தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த ஆயத்துக்கு கீழால உறவு முறைகளுடைய விஷயத்தோட அல்லாஹ்ட பயத்தையும் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கையும் அல்லாஹ் ஏன் தொடர்பு படுத்துறான் என்றா, எந்த மனிதன் உலகத்துல உறவு முறைகளை சேர்ந்து நடக்கலையோ அவன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வை பயப்படுங்கண்டா அல்லாஹ்ட தண்டனை அவன் பயப்படணும், அல்லாஹ்ட கேள்வி கணக்க பயப்படணும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கேள்வி கணக்க கேட்க ஆரம்பிச்சான்டா, சஹாபாக்கள் சொன்னாங்க, எந்த மனிதனுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்க கேட்க ஆரம்பிப்பானோ அந்த மனிதன் நாசமா பேசிடுவான்டா. அவ்வளவு பயங்கரம் தான் கியாமத்துல அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு. முஃமின்களுடைய அடையாளத்தை சொல்றான், இன பந்துக்களை சேர்ந்து வாழ்வான். அதே போல அல்லாஹ் முனாஃபிகீன்களுடைய தன்மையை சொல்றான், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு அவங்க விலகினா பூமியில குழப்பம் செய்யறது மட்டுமல்ல, வ துகத்திஉ அர்ஹாமக்கும், உறவு முறைகளை துண்டிச்சு வாழ ஆரம்பிப்பாங்க. இது யாருடைய அடையாளம்? முனாஃபிகீன்களுடைய அடையாளம். அப்ப குர்ஆனுடைய தெளிவான முடிவு, ஒரு மனிதன் உறவுகளோட சேர்ந்து வாழ்ந்தா அது முஃமினுக்குரிய அடையாளம், உறவு முறைகளை வெட்டி வாழ்ந்தா அது முனாஃபிக்குக்கு அடையாளம் என்றத குர்ஆன் ஆயத் ரொம்ப தெளிவா விளங்கப்படுத்துது. தொடர்ச்சியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு லஅனத் செய்றான். ஒரு மனுஷன் பதுவா எங்களுக்கு தாங்க இயலுமா? மனிதர்களுடைய பதுவாக்கு நாங்க எப்படி பயம்? ஒருத்தர் எங்களுக்கு பதுவா செய்யறா, ஆஜி பதுவா செய்ய வானம் என்றுவோம், ஏச வானம் என்றுவோம், பேச வானம் என்றுவோமே, மனுஷன் பதுவாக்கு பயம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய லஅனத் உறவு முறைகளை துண்டிச்சு வாழக்கூடியவர்களுக்கு. தொடர்ச்சியா சொல்றான், சம்மஹும் வ அஅமா அப்சாரஹும், அவர்களை செவிடர்களாகவும் ஆக்குவான், குருடர்களாகவும் ஆக்குவான். மார்க்க விஷயத்துல எவ்வளவு நல்லது சொன்னாலும் கல்புல படாது, எவ்வளவு நல்லது சொன்னாலும் கல்புல ஏற்றுக்கொள்ள இயல அவங்களுக்கு. சும்மா கேட்டுட்டு மட்டும்தான் போவாங்க, வாழ்க்கையில் எடுத்து நடக்க மாட்டாங்க. ஏன்? கல்ப அல்லாஹ் தஆலா செவிப்புலன பார்வை அல்லாஹ் அப்படியே குருடாக்கி வச்சுக்கிறான். இது யார்? உறவு முறைகளுடைய விஷயத்துல பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள், இம்மையுடைய மறுமையுடைய நஷ்டவாளி, உறவுகளை துண்டிச்சு வாழ்றவன். 3 பேர் இம்மை மறுமையுடைய நஷ்டவாளி, அதுல ஒருத்தர் தான் உறவு முறைகளை துண்டிச்சு வாழக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ், முஸ்லிமுடைய ரிவாயத்,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அர்-ரஹிமு முஅல்லகத்துன் பில் அர்ஷ். அர்ஷ்ல ரஹிம் என்று சொல்லக்கூடிய உறவு முறையை அல்லாஹு தஆலா அப்படியே தொங்க வச்சிவான். உறவு முறை, அந்த உறவு முறை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட துஆ செய்தாம், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னைய சேர்ந்து வாழ்றாங்களோ அவர்களை நீயும் சேர்த்துக்கோயா அல்லாஹ். யாரெல்லாம் என்னைய துண்டிச்சு வாழ்றாங்களோ அவர்களுடைய தொடர்பை நீயும் துண்டிச்சிடியா. இது யார் துஆ செய்யறது? உறவு முறைகளை துஆ செய்யறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல தொழுகை இருக்கலாம், நோன்பு இருக்கலாம், ஜகாத் இருக்கலாம், வேண்டிய அமல்கள் வாழ்க்கையில இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உக்பிருக்கும், உங்களுக்கு நான் ஒரு அமலை சொல்லி தரவா, பி அஃதல மின் தரஜத்தி ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸதகா. நீங்க தொழக்கூடிய 5 நேரம் தொழுகையை விட பொறுமதியான அமலை சொல்லி தரவா? கொஞ்சம் யோசிங்க. 5 நேரம் தொழுகையை விட பொறுமதியான அமல், அல்லாஹ்வோட நேரடியா பேசுற அமல் தொழுகை. ஒரு மனிதனுக்கு தொழுகை இல்லையா அவன் இஸ்லாத்தை விட்டே பெய்தான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முக்கியமான அமல். அதை விட சிறந்த ஒரு அமல் இஸ்லாத்திலே இருக்குதா சொன்னாங்க, அதை விட பெரிய அமல். ரெண்டாவது சொன்னாங்க வசியாம், நோன்பை விட பெரிய அமல். ஏன்னா நோன்பை விட பெரிய அமல். ஒவ்வொரு அமலுக்கு ஒவ்வொரு கூலி இருக்குது. இந்த அமலுக்கு இந்த கூலி, இந்த அமலுக்கு இந்த கூலி. ஆனா நோன்புக்கு மாத்திரம் எங்கேயும் கூலி சொல்லப்படல இஸ்லாத்துல. அல்லாஹ் சொல்றான், நோன்புக்குரிய கூலி அது நான் தான் கூலி என்று அல்லாஹ் சொல்றான். நோன்புக்கு அல்லாவே கூலியா கிடைக்கிறாமல் நோன்பு அதை விட சிறந்த அமல். மூணாவது சொன்னாங்க சதகா, சதக்காவை விட சிறந்த அமல். சஹாபாக்கள் கேட்டாங்க, உலகத்துல அல்லாஹ் படைச்சிக்கிறது பலமான படைப்பெடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கல்லு மலைகளை படைச்சிக்கிறான். கல்லு மலையை விட பலமான படைப்பெது. சொன்னான், அல்லாஹ் இரும்ப படைச்சிக்கிறான். எவ்வளவு கல்லா ஐந்தாலும் இரும்ப கொண்டு உடைக்கேலும். சொன்னாங்க, இரும்பை விட பலமான விஷயம் ஈகிறா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, நெருப்பு. எவ்வளவு பெரிய இரும்பு ஆய்ந்தாலும் நெருப்பை கொண்டு உருக்கிறேலும். கேட்டாங்க, நெருப்பை விட பலமான ஒரு விடயம். சொன்னாங்க, தண்ணீர். எவ்வளவு பெரிய நெருப்பு ஆய்ந்தாலும் தண்ணீரை கொண்டு அணைக்கலாம். சொன்னாங்க, தண்ணியை விட பலமான விஷயம் ஈகிதா? சொன்னாங்க, காற்று. எவ்வளவு பெரிய தண்ணி ஆய்ந்தாலும் கடல் அல்லாஹ் இயக்கிறது காற்றை கொண்டு. அலைகள் காற்றால உருவாகுது. சொன்னாங்க, இந்த 5 பஞ்சபூதங்களை விட பலமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் படைச்சிக்கிறானா? சொன்னாங்க, 5 பஞ்சபூதங்களை விட பலமான விஷயம், ரொம்ப சக்தியான விடயம் தான் ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கிற சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முக்கியமான அமல் இஸ்லாத்துல. சொன்னாங்க, தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட சிறந்த அமல் என்ன தெரியுமா? கேட்டாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இஸ்லாஹு தாத்தில் பைன், ஒத்தருக்கு மத்தியில ஒத்தர் ஒத்துமையாக வாழ்றதே இது தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட சிறந்த அமல் என்றா. ஏன் இப்படி சொல்லணும்? நாங்க சில நேரம் யோசிக்கலும், தொழுகையை விட சிறந்த அமல் என்று ஏன் அதை சொல்லணும்? நோன்பை விட சிறந்த அமல் என்று ஏன் அதை சொல்லணும்? ஏன்னா எங்களுக்கு 5 நேரம் அல்ல 6 நேரம் தொலை செய்தாலும் நாங்க தொழுவோம். ஆனா ஒத்தன் எங்களுக்கு கண்ணத்துக்கு அடிச்சான்டா அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதே தான் எங்களுக்கு கஷ்டம். 5 நேரம் தொழுகை லேசி, 30 நாள் நோன்பு லேசி, சதக்கா கொடுக்கிறது லேசி. ஆனா ஒரு மனிதனோட சேர்ந்து வாழ்றது, உறவு முறைகளுடைய பாவத்தை மன்னிச்சு சேர்ந்து போறது, இதுதான் வாழ்க்கையில் எங்களுக்கு கஷ்டம். இதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பை விட பெரிய அமல் சேர்ந்து வாழ்றது, தொழுகையை விட பெரிய அமல் சேர்ந்து வாழ்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. வாழ்க்கையில குடும்ப உறவுகளுடைய விஷயத்துல நாங்க எந்த முறையில நடந்து கொள்றோம்? எங்கட வாழ்க்கையுடைய நெருக்கடிக்கு சில நேரத்துக்கு இது காரணமா இருக்கலாம். மனசுல இருக்கக்கூடிய நிம்மதி இல்லாத தன்மைக்கு குடும்ப உறவுல ஒத்தர நாங்க வாழ்க்கை முழுக்க ஒதுக்கி வச்சிருக்கிறது, இது காரணமாக இருக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, ஒரு மனுஷன் அவனுடைய ரிஸ்க் விசாலமாகணும் என்று விரும்புறானா? தெளிவா இந்த வார்த்தையை கேளு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ரிஸ்க் விசாலமாகணும் என்று யார் தான் விரும்புறல்ல? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை
ஏண்ட வாழ்க்கையில இருக்கிற ரிஸ்க் விஸ்தீரணமாகணும், விசாலமாகணும். ரெண்டாவது சொன்னாங்க அவன் ஆயுசு நீளமாகணும் என்று சொல்லி யார் சரி விரும்புறாங்களா? யாருக்கு ஆயுசு நீளமாக ஈக்கணும் என்று விருப்பம் இல்லை. எல்லாத்துக்கும் விருப்பம் நீண்ட நாள் வாழணும், சுருக்க மௌத்து வந்துடப்படாது. ஒரு மனுஷனுக்கு ரிஸ்குடைய விஸ்தீரணம் கிடைக்கணும் என்றா, நீண்ட ஆயுள் கிடைக்கணும் என்றா அவன் அவங்களுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழட்டும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்ந்தா ரிஸ்குடைய விஸ்தீரணத்தை அல்லாஹ் வாழ்க்கையில ஏற்படுத்துவான். இது எல்லாத்தையும் ஒரு சைட்ல வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியன். சொன்னாங்க, குடும்ப உறவை யாரு துண்டிச்சு வாழ்றாங்களோ இவன் சொர்க்கவாதி அல்ல, அவன் நரகவாதி என்றா. இதெல்லாம் ஒரு ஓரத்துல வைப்போம். இந்த ஒரு வார்த்தை போதுமே எங்கட வாழ்க்கை. குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்ந்தா சொர்க்கவாதி அல்ல. அப்ப இந்த வார்த்தையில என்ன விளங்குது? என்ன அமல் செஞ்சாலும் குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்ந்தோம் என்றா நாங்க நரகத்துக்கு சொந்தமானோம். எங்கட உடம்பு சொர்க்கத்துக்கு போறல்ல, சொர்க்கத்துடைய வாசத்தை நுகராது. ஏன்? குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட சமூகத்துல நிறைய பேர் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்ல பலவிதமான சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. ஒன்று எங்கட தாய் வழி சொந்தம், தாய் மூலமாக வரக்கூடிய சொந்த பந்தங்கள். ரெண்டாவது தந்தை வழி சொந்தம், வாப்பட வழியில வரக்கூடிய சொந்த பந்தங்கள். அடுத்தது கணவன் மனைவி, கணவன் வழி சொந்தம், மனைவி வழி சொந்தம். அதே போல அதுக்கு அடுத்தது வரக்கூடிய சொந்த பந்தங்கள் தான் பொதுவாக சமூகத்துல நாங்க முஸ்லிம்களோட பரவுறோம், அப்படியே வந்த சொந்தம். இது எப்படி பார்த்தாலும் எல்லா சொந்தமும் இதுக்குள்ளதான் அடங்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில கவலை என்ன தெரியுமா? குடும்பத்துக்குள்ளே பிரிவு. சில மக்கள், சில பிள்ளைகள் வாப்பட சொந்தத்தை கண்ணியப்படுத்துறேன், தூக்கி வைக்கிறேன், உம்மட சொந்தத்தை கணக்கெடுக்கிறது. ஏனென்றா அவங்க இல்லாதவங்க, அவங்கள கணக்கெடுக்கிறல்ல, அவங்களோட பெருசா பேசுறல்ல, அவங்கள ஒதுக்கி வச்சு சிலவங்களுக்கு உம்மட சொந்தமே தெரியா. இன்னும் ஒரு சைட்ல பார்த்தா தாயிட சொந்தத்தை மதிக்கிறாங்க, தந்தையிட சொந்தத்தை மதிக்கிறல்ல. வாப்பட நான தம்பிமார் மதிப்பில்ல உள்ளத்துல, அதை ஒதுக்கி அவங்களோட சொந்தம் வந்தாலும் கணக்கெடுக்கிறல்ல புள்ளே பில. இன்னும் ஒரு சைட்ல பார்த்தா குடும்பத்துல கணவன் எடுத்தா மனைவிட சொந்தத்தை கண்டாவே அவருக்கு வெறுப்பு. அப்படித்தானே? மனைவிட உம்மா வீட்டுக்கு வந்தா மோம் விடியாது மாப்பிள்ளையிட, மனைவிட வாப்ப வீட்டுக்கு வந்தா மருமவன்ட மோம் விடியல. ஏனென்றா அப்படி வெறுப்பு. ஏன்? மனைவியுடைய சொந்த பந்தங்களை காட்டையலாம், எந்த ஏற்பாடும் செய்யறல்ல. சில மனிதர்கள் வாரது தெரிஞ்சா வேணுமென்றே கணவன்மார் வெளியில போடு, நான் வேலை ஆகிறேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு சைட்ல பார்த்தா மனைவிட பக்கத்துல, பெண்கள் பக்கத்துல அநியாயம் நடக்குது. அவங்களோட சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறேன். ஆனா மாப்பிள்ளையிட பக்கம் சொந்தம் வந்தேடா ஒத்தரும் கணக்கு எடுக்கிறல்ல. மாப்பிள்ளையிட உம்மா வந்தா வெறுப்பு, வாப்ப வந்தா வெறுப்பு, மாப்பிள்ள மட்டும் போகணும். ஏன்? செலவழி காலோனுமே, புள்ள குட்டிய காலோனுமே. ஆனா மாப்பிள்ளையிட உம்மா வாப்ப வானம், மாப்பிள்ளையிட சொந்த பந்தம் வானம். இப்படி ஒரு கூட்டம் ஒதுக்கி பகிரங்கமா சொல்லணும் என்றா இது ஒரு வித துவேஷம், இது ஒரு வித துவேஷம். இது ஏன்? எங்கட சொந்தத்தை மட்டும் கௌரவப்படுத்துவோம், கண்ணியப்படுத்துவோம், அடுத்த சொந்தத்தை எல்லாம் மதிக்கிறல்ல. எங்கட உமாவை நாங்க உமாவை பார்ப்போம், அடுத்தவோட உமாவை நாங்க உமாவை பார்க்கிறல்ல, ஒரு தாயா பார்க்கிறல்ல, ஒரு தந்தையா பார்க்கிறல்ல. பில உறவு முறைகள் கண்ணியப்படுத்தப்படணும். ஒரு வீட்டுக்கு வந்த மருமவன் தெரியணும், ஏண்ட மாமி எனக்கு யார். அத போல மருமகள் தெரியணும், மாப்பிள்ளையோட உம்மா எனக்கு யார். அதுக்குதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஒரு மருமகன் ஐந்தேண்டா அவருக்கு சொல்றது சட்டப்படி. ஒரு மருமகள் வீட்டுக்கு வந்தேன்னா அவங்க சொல்றது டாட்டர் இன் லோன்னு சொல்றது இங்கிலீஷ்ல. சட்டப்படி மகள், சன் இன் லோண்டா மருமகன், சட்டப்படி மகன். இப்படிதான் மதிக்கப்படணும் குடும்பங்கள்ல. ஆனா இது நடக்குதா எங்கட குடும்பத்துல? ஒத்தர கண்டா இன்னொத்தர், இன்னொத்தர கண்டா இன்னொத்தர். இன்னும் ஒரு கூட்டம் ஈகிறாங்க சமூகத்தில். எப்படி என்றா துவேஷ கூட்டம் ஒரு பக்கம்,
இன்னும் ஒரு கூட்டம் எல்லாத்தோடையும் பேசுவாங்க, ஆனா அந்தஸ்து பார்த்து பழகுவாங்க. சல்லிந்தா போவானோ, சல்லிந்தா போற, சல்லி இல்லாட்டி போறல்ல, அவனை மதிக்கிறல்ல, ஊர்ல அவனை கணக்கெடுக்கிறல்ல. இது துவேஷம். இது சல்லி ஈக்கிறவனு கொண்டு சல்லி இல்லாதவனு கொண்டா எல்லாம் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லியத்தகித பஅதுஹும் பஅதா. சல்லி ஈக்கிறவனை படைச்சீக்கிறது ஒரு காரணமீகி, அவனுக்கு சல்லிய கொடுத்ததுக்கு காரணமீகி, அவன் பரம்பரைக்கு வச்சுக்கொள்றதுக்கு சல்லி கொடுக்கல, அவன் அடுத்தவனுக்கு செலவழிக்கணும் இல்லாதவனுக்கு. இது எப்படி இருந்தா சல்லிக்காரன் ஆகிக்கொண்டே போறான், ஏழை ஆகிக்கொண்டே போறான். முதலாவது விளங்கி கொள்ளணும், அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்திக்கிறது ஏண்ட புள்ள புள்ளிட புள்ள புள்ளிட புள்ளிட புள்ள, இப்படி உங்களோட பரம்பரையை நீங்க பில் பண்ணல. இப்படி சொத்து சேர்த்து 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 ஒரு காலம் வரும், எங்கட 3வது 4வது பரம்பரைக்கு கையால் உழைச்சி தின்றேன்னா என்னையே தெரியாம பேசிடும். ஏன்னா அப்பட சொத்தீங்க, அவட்ட சொத்தீங்க, மாப்பட சொத்தீங்க, உழைச்சி தின்றது சிறந்த சாப்பாடு. மாப்பட சொத்தை தின்றே அல்ல, எடுக்கலாம், எடுக்க ஏலாண்டு பேசல. ஆனா சிறந்த முறை நாங்க உழைச்சி தின்றது. மாப்பட சொத்த உம்மட சொத்த பரான்றதல்ல, இது பில. அதனால வசதி இருக்கிறவங்களும் விளங்கிக்கோங்க, உங்களோட குடும்பத்தை பில் பண்றல்ல, குடும்பத்தில் ஒத்த ஏழ்மை ஆய்ந்தா வசதியானவர்கள் நீங்க தான் பொறுப்பு. அவன் வெளியில ஏழ்மையை கொண்டு பாவத்துக்கு போனா குடும்பத்தில் ஈக்கக்கூடிய உறவு முறைகள் ஈக்கக்கூடிய சல்லிக்காரன் விசாரிக்கப்படுவான். ஏன்? அவனுக்கு கொடுத்தது அடுத்தவனுக்கும் கொடுங்கன்றுதான். நீங்க மட்டும் தின்னல்ல, அல்லாஹ் நினைச்சா போதும் இந்த கீக்கிற சல்லிக்காரன் நாளைக்கு ரோட்ல இருப்பான். இதை ஏற்றுக்கொள்ள இல்லாட்டி நாங்க முஸ்லீம் அல்ல. இன்றைக்கு என்ன வாப்பா கிட்ட சல்லின்னு சொல்லேலும் நாளைக்கு வாப்பா பங்களோட்காரன ரோட்ல இருப்பான், நினைச்சா போதும். ஏன்னா உலகத்துடைய நிலம் அப்படிதான். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் மாத்தி விட்டுருவான். இல்லாட்டி அதே சல்லிய வேற வழியில செலவழிக்க வைப்பான். பெரிய நோய், குடும்பத்துள்ளுக்கு 50,000 குடிச்சேலா, ஆபரேஷனுக்கு 50 லட்சம் செலவழிக்க வேண்டி வரும். கேட்ட 50,000 சதகா கொடுக்கணுமா? அப்ப செலவழிங்க 50 லட்சம் ஆபரேஷனுக்கு. இப்ப ஊரா கிட்னி தேடி திரியணும், கிட்னிக்கா ஹார்ட்டிக்கா ரத்தமிக்கா எல்லாம். ஏன்? குடுக்காட்டி அப்படிதான் குடுக்கணும் சதக்கா. குடும்ப உறவுகள்ல அந்தஸ்து பார்த்து பலவான, குடும்பத்தில் இல்லாதவங்களை கண்டா தேடி போய் உதவி செய்யுங்க. கோல்ல செல்ற வர செல்லுங்க, வீட்டுக்கு வர செல்லுங்க, என்ன பிச்சையா எடுக்கிறாங்க? பிச்சை அல்ல இது, சதக்கா என்றது தேடி பைத்து கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸாக்கல்ல எடுத்தவர் சொல்றல்ல, ஷரியத் உலமாக்கள் கேளுங்க, கொடுத்தவர் தான் சொல்லணும் ஜஸாக்கல்லா. ஏன்? நீ கொடுத்த சதக்காவை அவர் கபூல் செஞ்சாதான் நீ சொர்க்கம். அவர் கபூல் செய்யலைன்னா நீ சொர்க்கம் அல்ல. நீ இல்லாடி இன்னொருத்தர வச்சு அல்லாஹ் கொடுப்பான். எடுக்கிறவர் சொல்றல்ல ஜஸாக்கல்லா, கொடுக்கிறவர் தான் செல்லணும். எல்லாம் மாறி சமூகத்தில் பாரு, கொடுத்துட்டு வந்தேன் ஒன்றும் இல்ல, வாய திறந்து ஒரு தேங்க்ஸ் இல்ல, அவள்தான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஜஸாக்கல்லா இல்ல, எல்லாம் தலைக்கீழ போகுது சமூகத்துல. ஷரியத்தை பிழையா விளங்கி எல்லாம். அதனால குடும்பத்தில் இல்லாதவங்களை கண்டா தேடி போங்க, வீட்டுக்கு வாங்க, கேட் கிட்ட நின்று பெல் அடிங்க. இந்த பிச்சைக்கார வேலையெல்லாம் செய்யறல்ல, குடும்பத்துல சீரழிக்கிறல்ல. யாரையும் அப்படி வீட்டு வாசலுக்கு வர சொல்லி இந்த நோம்புல பாப்போம், பார்சல் கொடுக்குறேன்னு எல்லாம் அவன் வீட்டு வாசல்ல போலி நடிச்சு நிக்கணும். நான் கேட்கிறேன், இது யார் காட்டின தர்த்தீப்? இது என்ன பங்கிடுறீங்க? அவருடைய சொந்த சலில் அல்லாஹ் கொடுக்காத இல்லாம அவரே சுயமா உழைச்ச மாதிரி. அல்லாஹ் கொடுத்த ஒரு பரக்கத், அத கொடுக்கிற முறை தெரிஞ்சு கொள்ளணும். கொடுக்கிறதும் தெரியக்கூடாது, கொடுத்துட்டு வாரதும் தெரியக்கூடாது. அதுதான் சதக்கா. குடும்பத்துல தேடுங்க, நிறைய பேர் ஈப்பான், அவங்களோட கொஞ்சம் நாங்க ஈக்கிறதில்ல, என்ன இல்லாத ஆட்கள் தானே. இப்படி இல்லாதவங்களை ஈக்கிறதுக்கு காரணமே அவங்களோட தான், குடும்பத்தில் ஈக்கிற இல்ல ஈக்கிறவங்க தான். அதனால அந்தஸ்து பார்த்து பழகுறல்ல. இன்னும் ஒரு கூட்டம் ஈக்குது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செஞ்சா போதும் முழு குடும்பத்தையும் ஒதுக்கி வைக்கிறது இல்ல, அவங்களோட குடும்பத்தையே ஒதுக்கி வைங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செஞ்சு மௌத்தாவி 50 வருஷம், அந்த முழு குடும்பத்தோடும் இன்னும் தொடர்பு இல்ல, பேசுறல்ல. ஏன்?
அந்த குடும்பத்தோட பேசினாலே அவன் நினைவு தான் வருவது, அவன் செஞ்ச பாவம் தான் வருவது. அவர் செஞ்ச பாவம் முடிச்சு, அவர் மவுத்து, அவருக்காக வேண்டி முழு குடும்பத்தை தண்டிக்கிறல்ல. அப்ப நாங்க செய்யற பாவத்துல எங்கட பிள்ளைகள் எல்லாத்தையும் தண்டிச்சா என்ன செல்வோம்? நாங்க செஞ்ச பாவத்துக்கு எங்கட பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அதுல மட்டும் ஒரு சுயநலம். ஆனா இதுல பாக்கிறல்ல, இதுவும் பில. குடும்பங்களுக்கு மத்தியில் ஒரு தவறு நடந்தா, தவறு நடந்தவரோட அந்த பிரச்சனையை முடியும். அதிகமா சமூகத்துல நாங்க பாக்குறோம், நான தம்பி உள்ளுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கும் என்ன நானுக்கும் எனக்கும் என்ன தம்பிக்கும் ஒரு பிரச்சனை. இது பிரச்சனையை முடிக்கணும் யார்? சம்பந்தப்பட்ட 2 பேர் முடிச்சிடணும். இத புள்ளைய கூப்பிட்டு பெரியப்பாவோட இந்த தொடர்பும் வைக்கிறல்ல, சாச்சட விட்டு வாசலுக்கும் போறல்ல. நீங்க சொல்லிட்டு மௌத்தாவிருவீங்க, கியாமத் நாள் மட்டும் கபர் பத்தும். ஏன்? அவன் பெரியப்பாவோட கோபமாகிற காலம் எல்லாம் நீங்க தானே வழிகாட்டினீங்க. இது பில. நீங்க அவளுக்கும் அவன நானகம் பிரச்சனையா அடிச்சு கொண்டு சத்து பிரச்சனையை முடிச்சிடணும். ஏன்னா புள்ளைக்கு அந்த விஷத்தை உள்ளத்துல விதைக்கிறல்ல, அது பிழையான காரியம். சரியத்துல நன்மையை பழக்கிறோமோ இல்லையோ, பாவத்தை சொல்லி கொடுத்து மௌத்தாவிரவானம். பாவம் செய்யற காலம் எல்லாம் கபர்ல நிம்மதி இல்லாத நிலைமை வந்துடும். அதனால வாழ்க்கையில ஒரு தவறு செஞ்சா அந்த தவறு அவரோட முடிச்சிரு, முழு குடும்பத்தை தண்டிக்கவான். ஒரு டாக்டர் பிழையான ஒரு வேலை செஞ்சிட்டார், சரியான சோமில், எல்லா டாக்டரும் கள்ளநூல், இப்படி சொல்லேலுமா? ஒரு டாக்டர் தவறு செஞ்சு இவர் எந்த டாக்டரே கிட்டே போறல, எல்லா டாக்டரும் இவர் ஒதுக்கி, யாருக்கு நஷ்டம்? இது பிழை செஞ்சவரோட அந்த பிரச்சனையை முடிச்சிருங்க. அவருடைய குடும்பத்தை, அவருடைய மத்த சொந்த பந்தங்களை தண்டிக்கிறல்ல. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சொந்த பந்தங்கள் பேச போகலா ஒதுக்கி வச்சுக்கிறான். ஏனென்றா சில தவறுகள் நடக்கும் குடும்பத்துல, அந்த தவறுகளை சுட்டி காட்டினா அவளுக்கு பிடிக்காது. இந்த தவறு நீங்க செய்றீங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா சூடாவிடுவான். நாங்க தவறு செய்யறோம், எங்கட தவறு திருத்த அவர் யாரு? அவர் எப்படி இதுக்கும் பிழையொண்ட கண்டால் 3வது மனுஷன் கூட திருத்தேலும் என்று சொல்லி ஹதீஸ் சொல்லுது. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. 3வது மனுஷனே திருத்தேலும் என்றா குடும்பத்தில் ஒருத்தன் திருத்தேலா? அவன் தூரத்து சொந்தமோ கிட்ட சொந்தமோ, அப்படி சொந்தமோ இப்படி சொந்தமோ, இன்றைக்கு நேற்று வந்தவனோ, பிழையொண்ட கண்டால் திருத்துறது முஃமினுடைய அடையாளம். பிழையொண்ட கண்டா சொல்லணும். அதுக்காக வேண்டி அவரோட பேசுறதில்ல. அவர் எங்கட விஷயத்தோட மிச்ச தலை போடுறார். எப்படியான நோயெல்லாம் சமூகத்தில் ஈக்கணும் பாருங்க, குடும்பம் பிரியறதுக்கு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு மனிதன் வந்து கேட்டான், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு சொந்தத்தோட பேசி 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 போறேன் யா ரசூலல்லாஹ், அவர் என்ன வெட்டி 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 போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, சில்மன் கதா, சொன்னாங்க, உன்னைய வெட்டி வாழ்றவனோட நீ ஒட்டி வாழ். அவன் வெட்டினா வெட்டடும், பிரச்சனை இல்ல. அவன் உனக்கு அநியாயம் செஞ்சா நீ நலவு செய், அவன் கெடுதி செஞ்சா நீ நலவு செய், அவன் ஒதுங்கி போனா நீ ஓட அக்லாக் நீ காட்டு. அவர் பேசுறாரே இல்ல, சலாத்துக்கு பதில் இல்ல. அவரோட சலாத்துக்கு ஷைத்தான் பதில் சொல்லி கொள்ளுவான், ஓண்ட சலாத்துக்கு மலக்குமார் பதில் சொல்லுவான். ஓண்ட கடமை முடிச்சு, நீ அவரோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாய். அவர் பேசாம அவரோட பிரச்சனை. அவர் எப்படியும் ஈக்கட்டும், அவர் கோவம் எண்டட்டும், அவர் அது எண்டட்டும் இது எண்டட்டும், வேண்டியத்தை சொல்லட்டும். உறவு முறைகள் பிரிஞ்சு வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்க தயார் இல்லை. மனுஷன் என்ற ரீதியில ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் பிழையும். நீங்க எதிர்பார்க்க வானம் யாருக்கிட்டேயும் குடும்ப உறவை கடைசி மட்டும் கொண்டு போகணும் என்றா இந்த அட்வைஸ வாழ்க்கையில வச்சுக்குவோம். யாருக்கிட்ட ஒரு விஷயத்தை தவக்கோச எதிர்பார்க்க வானம், நான் ஈக்கிற மாதிரி தான் அவரும் ஈக்கணும், எனக்கிட்ட ஈர சிப்பத் அவர்கிட்ட மீக்கணும், இப்படி எதிர்பார்க்கிறேன் மூடத்தனம். ஏன்னா எங்களை மாதிரி அடுத்தவங்க ஈக்க மாட்டாங்க. அவங்களோட பணம் வித்தியாசமாயிக்கும், பேச்சு வித்தியாசமாயிக்கும், நடைமுறை வித்தியாசமாயிக்கும், மார்க்கம் வித்தியாசமாயிக்கும். நாங்க எங்களை போல ஈக்கணும் எதிர்பார்க்கிறது பிற. அப்படி எதிர்பார்த்தா நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவர் நடக்கலையா, குடும்பத்துல ஒத்துமைக்காது. அதே போல சின்ன சின்ன தவறுகள் நடந்தா வாழ்க்கையில மன்னிக்க பழகும். ஏனென்றா தக்குவாக்கு நெருக்கமான அடையாளம் மன்னிப்பு. தக்குவாக்கு நெருக்கம்
மன்னிக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பத்தி பேசிக்கொண்டு வாரான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்ட மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் இறங்கி போங்க. தக்வாதாரிகளுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அந்த தக்வாதாரி யாரு? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா. வசதி வாய்ப்பு ஈக்க போகலையும் செலவழிப்பார், ஏழ்மையிலையும் செலவழிப்பார். வல் காதிமீனல் கைல், கோபம் வந்தா சப்பி புழுங்குவாரு. ரெண்டாவது. மூணாவது சொன்னாங்க வல ஆஃபீன் அனின் நாஸ், மக்களுக்கு மத்தியில பிழை நடந்தா மன்னிப்பார். ஒரு பிழை நடந்தா மன்னிக்கிறது தான் முத்தகி. முத்தகி என்ற யார்? அவர் சொர்க்கவாதி. சொர்க்கவாதி அடையாளம் அடுத்த மனிதர்களை மன்னிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கம் நஅஃபு அனில் ஹாதிம், எங்கட வேலைக்காரன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும் யா ரசூலல்லாஹ்னு கேட்டான். ஏன்னா வேலைக்காரனை எத்தனை தடவை மன்னிக்கணும்? வேலைக்காரன் என்றா எங்கட கடையில எங்கட வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் வேலைக்காரி, இவங்களை எத்தனை தடவை மன்னிக்கணும்? 3 தடவை கேட்டாங்க, சொல்லல. 4வது தடவை கேட்கக்கூடிய நேரம் சொன்னாங்க, நீங்க அந்த வேலைக்காரனை ஒரு நாளைக்கு 70 தடவை பிழை செஞ்சாலும் மன்னிங்கண்டா. கொஞ்சம் யோசிங்க. வேலைக்காரனும் வேலைக்காரிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, சொந்த பந்தமும் இல்ல. ஒரு புறத்தி மனுஷன் மனுஷி. இவங்க ஒரு நாளைக்கு 70 தடவை பிழை செஞ்சாவே மன்னிக்கணும் என்றா, என் சொந்த நானவனை எத்தனை தடவை மன்னிக்கும்? என் உம்மாவ, என் வாப்பவ, என் தம்பிய, என் தங்கச்ச, என் தாத்தாவ, என் மாமாவ, மாமிய, சாச்சா சாட்சி, எத்தனை தடவை மன்னிக்கணும்? நாங்க ஒரு வேலைக்காரனை 70 தடவை வேண்டாம். நாங்க இது செய்யாத சுட்டின்தான் உறவு முறைகள் ஈந்தும் அனாதையா வாழ்றோம். பிள்ளை எல்லாம் எங்கடமே இல்லதான். நீ எல்லாம் போடுற. இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பார்த்தேன்னா எல்லாம் சொந்தக்காரனுக்கு ஏசி தான் போடுது. சில சொந்த பந்தங்கள் அது இது, அந்த கவிதை இந்த கவிதை, அப்படி இப்படி எல்லாம் சொந்தத்துக்கு ஏசி. சொந்தக்காரன் எடுத்தாவே ஏசி. ஆனா நாங்க எப்படி வாழ்றோம் என்று சொல்லி நாங்க ஒரு தடவை யோசிக்கிறது இல்லை. நாங்க அப்படி வாழ்றோம், நாங்க யோசிக்கிறதே இல்லை. நாங்க எப்பயுமே சொல்றேன் என்னண்டா, ஒரு மனுஷன் ஏனியில ஏறக்கூடிய நேரத்தில் எங்கட மைண்ட் செட் எப்படி என்றா, ஒத்தன் ஏனியில ஏற போகல நாங்க இங்க இருந்து தான் சொல்லுவோம், பார்த்து கவனம், அங்க சரியாத இங்க சரியாத, இப்படி சொல்ல வாணும். நீங்க பெய்த்து அந்த ஏனிய பிடிச்சுக்கோ. பிடிச்சிக்கிற தைரியத்துல டக்கன ஏறிடுவான். சொல்லி கொண்டிருக்கிறவதல்ல, இங்க சொல்றதை விட பிடிச்சு கொள்றேன். நல்லமே நல்ல விஷயங்களை சொல்றதல்ல, எங்கட செயல்ல காட்டுது. நாங்க இப்படி நடந்து கொள்றோம். சில நேரத்துக்கு எங்கட அஹ்லாக் அவங்கள மாத்தேலும். ஷரியத்துல கடைசியா ஒரு சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். ஷரியத்துல எங்கட வாழ்க்கையில சின்ன சின்ன பாவங்கள் நாங்க மன்னிக்க தயார் இல்லை. வாழ்க்கையில பெரிய பாவம் ஒன்றை செஞ்ச ஒரு மனிதர், எத்தனையோ மனிதர்களை ஷரியத்துல எடுத்து பாருங்க, எவ்வளவு சஹாபாக்கள் சிம்பிளா மன்னிச்சாங்க. உஹதுடைய யுத்த காலம். உஹதெண்டா ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்தம். இஸ்லாத்துல முஸ்லிம்களுக்கு படுதோல்வி, பயங்கரமான தோல்வி கிடைச்ச ஒரு யுத்தம் தான் உஹத். இந்த உஹதுடைய யுத்த காலத்துல யார்? ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹுவும் அவங்களோட வாப்பா 2 பேரும் யுத்தம் செஞ்சாங்க. 2 பேரும் கலந்து கொண்டார். இந்த நேரத்துல ஒரு கட்டம் மஞ்சி உஹதுடைய யுத்த காலத்துல சரியான பிளாக் அவுட் ஆயிடுச்சு. பிளாக் அவுட் என்றா கிட்ட ஈக்கக்கூடிய காபிர்களை முஸ்லிம்களை கூட விளங்காத ஒரு நிலைமை. அவ்வளவு தூசி, கிட்ட ஈக்கிறவங்க யாரென்றும் விளங்காத ஒரு நிலைமை வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துல உதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா என்ன செஞ்சாருண்டா, அவர் ஒரு முஸ்லிம், அவர் என்ன செஞ்சாருண்டா ஒரு காபிரை கண்டுட்டார். ஒரு காபிரை கண்டுட்டார். யுத்தத்துல காபிரை விரட்டி கொண்டு போறார். உதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா வெட்டுறது விரட்டி கொண்டு போறார். இத கண்ட சில சஹாபாக்கள் நினைச்சாங்க உதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பா தான் காபிர்னு நினைச்சிட்டாங்க. தூசில எல்லாம் முகத்தை மூடி கெட்டினான். ஐசுட்டின் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பாவை விளங்கல ஒரு முஸ்லிம் என்று அவங்க நினைச்சிட்டாங்க. 2ஆவதா ஓடுறது தான் காபிர். ஒரு காபிர் தான் முஸ்லிமனை விரட்டுறார். ஆனா உண்மை முஸ்லிம் தான் காபிரை விரட்டுறார். விரட்டு அப்படி தவறா நினைச்சு கிட்டத்தட்ட 5-6 சஹாபாக்கள் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பாவை பின்னுக்கால விரட்டி கொண்டு போறாங்க, கொலை செய்து. இந்த காட்சிய ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு கண்டுட்டாங்க. ஏண்ட வாப்பாவை கொலை செய்ய விரட்டுறாங்க. இப்ப என்ன செய்யுது? பின்னுக்கால ஓடுறாங்க கத்தி கொண்டு. அபி அபி ஹுவ முஸ்லிம் என்றான். அந்த யுத்த களத்துடைய சத்தத்துல சஹாபாக்களுக்கு இவர் கத்தினது கேட்கல.
போன 5-6 பேரும் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாப்பவ கண் முன்னுக்கு வெட்டி கொலை செஞ்சான். ஒரு முஸ்லிம தவறுதலாக வெட்டிட்டான். வெட்டி முடிஞ்சதுக்கு பின்னால் அவர் மௌத் ஷஹீதாவிட்டார். வெட்டி முடிஞ்சதுக்கு பின்னால தான் உணர்ந்தாங்க, நான் வெட்டினது ஒரு முஸ்லிம. 5-6 பேரும் அப்படியே கை செய்தப்பட்டு கத்தியை கீழே போட்டு நின்றுட்டு இருக்கிறான். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு ஓடி வந்தவங்க அப்படியே முட்டங்கால் உட்கார்ந்து அழுறாங்க. ஏன் சொந்த வாப்பா கண் முன்னால வெட்டி கொலை செய்யப்பட்டுட்டார். கொஞ்சம் யோசிங்க, இந்த சிச்சுவேஷன் எப்படி? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 6 பேரும் வாராங்க, வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வாயை திறக்கிறாங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு எழும்பி சொன்னாங்க, யாரும் ஒன்றும் பேச வேண்டிய தேவையில்லை, நான் உங்க எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஒன்றுமே கேட்கல, மன்னிப்பே கேட்கல. தவறுதலா நடந்துட்டு பிழையா செஞ்சிட்டோம். சிச்சுவேஷனை விளங்கி கொண்டாங்க. பிழையா தவறுதலா நடந்துட்டு, தவறுதலா நடந்தாலும் பயங்கரமான பிழை, தவறி நடந்த பாவம், பெரும் பாவம். சொன்னாங்க, நான் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இப்ப இத கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு ஓடி வந்து சொன்னாங்க, ஹுதைஃபா எப்படியான மனுஷன், ஹுதைஃபா நீ எப்படியான மனுஷன், சந்தோஷமாயி அவங்களோட வாப்போவை வெட்டி கொலை செஞ்சவங்க மன்னிப்பு கேட்க முன்னுக்கு மன்னிப்பு கொடுத்தீங்களே. சொன்னாங்க, எங்கட பைத்துல் மால்ல இந்த 100 ஒட்டகம் ஒத்தருக்கு நாங்க நஷ்டஈடா கொடுப்போம், இப்படி தவறுதல் என்ன சரி நடந்தா 100 ஒட்டகத்தை உங்களுக்கு தாரோம். சொன்னாங்க ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, அந்த ஒட்டகத்துல எங்கட வாப்பா வெட்டி கொலை செஞ்ச 6 பேர் சரியான கஷ்டத்துல இருக்கிறவங்க, 100 ஒட்டகத்தை அவங்களுக்கே பிரிச்சு கொடுங்க யா ரசூலல்லாஹ். இதுதான் சஹாபாக்களோட கல்வி. சொந்த வாப்பாவை வெட்டி கொலை செஞ்சவனா இருந்தாலும் மன்னிப்பு கொடுக்க தயங்கல். இப்ப எங்கட குடும்பத்துல எங்கட வாப்பாவை கொலை செஞ்ச ஒத்த நீங்கிறானா, எங்கட தாய கொலை செஞ்சவன் என்ன கொஞ்சம் ஏசி பேசிப்பாரு, கொஞ்சம் கௌரவ குறைவா நடந்திப்பாரு. எத்தனை பேரை வாழ்க்கையில மன்னிக்கும். எவ்வளவு பேர் வல்லாஹ் இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், கபிரிஸ்தான்களுக்கு போனா இன்னும் அழுது கொண்டிருக்கிறார். என்ன நானும் ஹயாத்தோட ஈக்க போகல, நான் கொஞ்சம் மன்னிக்கேன் அப்பா, என் தம்பியை கொஞ்சம் நான் மன்னிக்கேஞ்சி, மன்னிக்காம இப்ப அந்த மனுஷன் கபருக்கு போய்த்தான், லேட் பண்ணிட்டனே, இப்ப அழுது கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு பேர். ஈக்கக்கூடியவர்கள் உறவு முறைகளை பாதுகாத்துக்கும். தாய் தந்தைய மன்னி, உங்களால தவறு நடந்தா போய் இது மன்னிப்பு கேளு, சேர்ந்து வாழு, நான தம்பிமாரோட ஒத்துமையாக இருங்க. பிள்ளைகளுக்கு குடும்பத்தை சொல்லி கொடுங்க, நான் மௌத்தாகினாலும் நீங்க ஒத்துமையா வாழுங்கன்னு சொல்லி கொடுங்க. உள்ளங்கள்ல விஷங்களை விதைக்க வாங்க. அல்லாஹு தஆலா இந்த உறவு முறைகளை பேன்றதை கொண்டு எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கொண்டு வந்து தரும். அதனால வாழ்க்கையில இந்த பாவம் மீகிதான் சில நேரம் நாங்க நிம்மதி இல்லாம வாழ்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால இந்த பாவம் மீந்தா உடனடியாக இந்த பாவத்தை அப்படியே விட்டு போட்டு செஞ்சு பாருங்க, அல்லாஹ் நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில மாற்றத்தை தருவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.